இந்த ஸ்ரீமத் பகவத் 47 ஒரே ஒரு நிமிஷம்மா 47 ஒரே டவுட். ஒரு நிமிஷம்மா இந்த புஷ்பிகா முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா உங்க டவுட்டையும் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓம் தத் சதிதி ஸ்ரீமத் பகவத் ஸ்ரீமத் ஸ்ரீமத்னா ஸ்ரீ நிறைஞ்சது, எல்லா அழகும் நிறைஞ்சது. ஸ்ரீமத் பகவத் பகவத்னா பகவான்ல இருந்து வருது. பகவான் சொன்னது பகவத். பகவான்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா வான்கிறது பார்க்கிறது. பக பகன்னா இந்த தெய்வீக சக்திகள். அதுக்கு வந்து ஷட் ஐஸ்வர்ய சக்திகள் அப்படின்னு சொல்லுவா. இந்த தெய்வீக சக்திகள்னால பக். அந்த மாதிரி என்ன சக்திகள்னா ரொம்ப ரொம்ப மகத்தானது, தர்மமானது, பெருமையானது, செழிப்பானது, அறிவுபூர்வமானது மற்றும் பற்றின்மை இல்லாத பற்றின்மையோடு இருக்கிறது. அதாவது ஒரு பட்டுதும் படாம இருக்கிறது, ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம, பற்றுதல் இல்லாம இருக்கிறது, பற்றின்மையோட இருக்கிறது. ஷட் ஐஸ்வர்யா, இந்த 6 ஐஸ்வர்யமும் தான். இந்த 6 ஐஸ்வர்யம் வச்சுட்டு இருக்கிறது தான் பகவத் பகவான். இந்த 6 ஐஸ்வர்யத்துல யாரில் பார்க்கலாம் அப்படின்னா அது பகவான்ல பார்க்கலாம். அதனாலதான் ஸ்ரீமத் பகவத் அப்படிங்கிறா. கீதா கீதா வந்து நம்ம கீதை, பகவான் வந்து இப்போ ஒரு கவிதை மாதிரி சொன்னதுனால அது கீதைங்கிறா. பகவத் கீதா அப்படிங்கிறோம். சம்ஸ்கிருதத்துல பார்த்தீங்கன்னா கீதா சொல்றது வந்து கீதம் சொல்லணும். கீதம் பாட்டு, ஒரு கவிதை அப்படின்னா அது அது ஒரு பாட்டு. அதுக்கு கீதம் சொல்லிக்கணும். ஆனா இது அம்பாள் ஸ்வரூபத்துல இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஒரு ஃபெமினைன் ஜெண்டர் கொடுத்து கீதா, ஸ்ரீமத் பகவத் கீதா, கீதாசு உபனிஷத்சு, அதாவது உபனிஷதங்கள் எல்லாத்தையும் கலந்து இதுவும் ஒரு உபனிஷத் தான் அப்படின்னு. பிரம்ம வித்யா, பிரம்ம வித்யானா பிரம்மர், பிரம்ம எல்லாத்தோடையும் நிஜமான வித்யா, சுப்ரீம் நாலேஜ் தான் அது. இது இந்த இந்த வித்யா கிடைச்சதுன்னா எல்லாத்துக்கும் சுபீக்ஷம் நடக்கும். அதனால பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே. இதுல இருந்து யோகம் எல்லாமே யோகம், பலவிதமான யோகங்கள்ல இதுல சொல்லியிருக்கார். கீதையில கர்ம யோகம், ஞான யோகம், தியான யோகம், பக்தி யோகம் எல்லாமே இருக்கிறதுனால பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே. இது வந்து ஒரு சம்வாதமா நடக்கிறது. இது வந்து பகவான் சொல்றதுல பகவான் எவ்வளவோ சொல்லலாம். ஆனா கிருஷ்ணா அர்ஜுனன் சம்வாதம். அர்ஜுனன் எந்த கேள்வி கேட்கிறானோ அதுக்குதான் பதில் சொல்றது. உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே பதில் கீதையில இருக்கு அப்படின்னா இருக்கு. ஏன்னா அர்ஜுனன் எல்லா கேள்வியும் கேட்டதுனால அர்ஜுனனுக்கு தான் நம்ம எப்பொழுதுமே நன்றி சொல்லணும்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். எப்பொழுதும் கீதைக்கு நமக்கு முக்கியமா நம்ம நன்றி சொல்லணும்னா அர்ஜுனனுக்கு தான் சொல்லணும். ஏன்னா அர்ஜுனன் வந்து நமக்குள்ள இருக்கிற கேள்விகளை கேட்டது, அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்லியிருக்கிற பகவான். அதை கேட்டு அந்த கேள்விகள் நமக்கு அந்த அந்த பதில்களுக்கே நமக்கு போரும். நமக்கு நல்ல வாழ்க்கைக்கு நல்ல நல்ல வாழ்வு கிடைச்சு நல்ல மோட்சம் கிடைக்கிறதுக்கு இது போரும். ஸோ இது வந்து ஒரு சம்வாதம். அதனால கிருஷ்ணார்ஜுன சம்வாதே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து அர்ஜுன விஷாத யோகம் இந்த இந்த அத்தியாயம். ஏன்னா அர்ஜுனனுக்கு விஷாதம்னா வருத்தம் வந்த யோகோ, யோகம். இந்த யோகோ நாம இந்த பேர் இந்த இந்த அத்தியாயத்துக்கு பிரதமோத்தியாய, முதல் அத்தியாயம். அதான் இந்த புஷ்பிகாவோட அர்த்தம். அது வந்து நம்ம ஓம் தத்ச அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எல்லா குறைகளையும் எடுத்துட்டு பகவான் சொன்ன பிரம்ம வித்யா அதை கத்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணா அர்ப்பணமஸ்து. எல்லாருக்குமே பகவான் அர்ப்பணிக்கிறோம் அப்படிங்கிறத புஷ்பிகா மீனிங். ஜெய் ஸ்ரீகிருஷ்ணா. இதோட என்னோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். பாடி முடிச்சுட்டு